வணக்கம் நேயர்களே. காஞ்சி மகா சுவாமிகளின் மறுபக்கம் என்ற தொடருடைய மற்றொரு பகுதி இது. இதில் ஆகாய விமானம் நமக்கு தேவையா அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இது ரொம்ப வித்தியாசமான அபூர்வமான ஒரு செய்தி. மகாபெரிவருடைய ரெக்கார்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது போஜராஜன் என்ற ஒரு அரசன் ஆகாய விமானத்தை எப்படி தயாரிப்பது என்று ஒரு எழுதிய அந்த மேன்ஸ்கிரிப்ட் வந்து 8ஆவது நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். அதனுடைய ஒரு பதிப்பு வந்து ஜெய்ப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. திருப்பதியிலையும் அதோடைய காப்பி இருக்குது. இட் இஸ் இன் த மேன்ஸ்கிரிப்ட். சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில். அதை படித்து பார்த்த பண்டிதர்கள்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, ஆகாய விமானம் தயாரிப்பதுடைய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கிறதே தவிர டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அதில் இல்லை. அதில் எப்படி தயாரிப்பது, எந்த மாதிரியான ஃபியூவல் வேணும், என்ன மாதிரியான மெட்டல் வேணும், அந்த மாதிரியான செய்திகள், குறிப்புகள் இல்லை. இது தொடர்பாக அவங்க காஞ்சி மகா சுவாமிகளிடம் போய் கேட்டபோது அவர் சொன்னார் வந்து, போஜராஜனுடைய இந்த மேன்ஸ்கிரிப்ட் வந்து முழுமையானது அல்ல. அவர் வேண்டுமென்றே அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை அவர் கொடுக்கவில்லை. ஏன்னு கேட்டபோது பெரியவர் சொன்னார், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஏன் கொடுக்கலன்னா எல்லோரும் விமானத்தை தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரே காரணத்தோடு தான் கொடுக்காமல் போயிட்டார். ஆகவே அந்த போர்ஷன் மட்டும் இல்லை என்று அவர் சொன்னார். இதை நான் வந்து என்னுடைய சயின்டிஃபிக் சர்க்கிள், சயின்ஸ் சர்க்கிளில் சொன்னபோது பலர் அதை கொஞ்சம் வினோதமாகவும் கொஞ்சம் அலட்சியமாகவும் சொன்னாங்க. இப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம், நம்ம எல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? விமானம் என்ன சார், விமானத்தோட சீக்ரெட் சொன்னால் என்ன ஆகிட போகிறது? இப்போ தான் வெளிநாட்டம் அதை கண்டுபிடிச்சி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு இப்போது ஏர்க்ராஃப்டோடைய டெக்னாலஜிலாம். ஸோ நம்ம இதை இழந்து விட்டோம் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. மேலிருந்து வாழியாக பார்க்கும்போது இது உண்மையாகத்தான் தெரிகிறது. ஆனால் காஞ்சி பெரியவர் சொன்னதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால் நமக்கே தெரியும். முதல் 2 உலகப் போரில் கோடிக்கணக்கான பேர் செத்து போனதுக்கு காரணமே ஆகாய விமானம் தான், பிளேன் தான், இல்லைங்களா? அணுகுண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு கருவி வேணும். அந்த கருவி பிளேன் தான், ஏரோப்ளேன் தான். ஏரோப்ளேனில் கையால் தூக்கி போட முடியும் அணுகுண்டை. ஸோ அது 1916 உலக நாடுகளை வந்து அது இன்வெஸ்டட் ஹியூஜ் மணி எதுக்கு, விமானத்தை உருவாக்குவதற்கு. மெயின் ரீசன் என்னென்னா, அணுகுண்டு போடுறதுக்கு விமானம் தேவைப்பட்டது. ஒருவேளை விமானமே இல்லாமல் இருந்திருந்தால் 2வது உலகப் போரில் இத்தனை பேர் செத்து போயிருக்க வேண்டாம். இது ஒரு அனுமானம். 2வது, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் நோய் கிருமிகள் பரவுவதற்கு காரணம் விமானம்தான். அதை நீங்கள் ஒத்துந்தான் ஆனோம். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கு காரணமே விமானத்துலேருந்து வந்தது தானே. அது மட்டும் இல்லை, கொரோனா நிறைய ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆனது ஏர்க்ராஃப்ட்லேன்னு கூட ஒரு தீரி இருக்கிறது. 2 விஷயங்கள் தான் பெரியவர் சொன்னார் வந்து, விமானம் என்பது மனித இனத்துக்கு வந்து ஒரு தீமையை உண்டு செய்யக்கூடியதுன்ட்டு ஓப்பனாகவே சொல்கிறார். இதை நான் வந்து இளைய தலைமுறைகிட்ட சொன்னபோது ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் சொல்லி பெரியவருக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறேன். நீ விமானம் இல்லாமல் இருக்க முடியுமா உலகத்தில்? ஏர்க்ராஃப்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? ஃப்ளைட் இல்லாமல் இருக்க முடியுமா? எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போகிறோம் இப்போது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து நாங்கள் 12 மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடலாம் அப்படிங்கிற ஸ்பீட் இருக்குது. அப்படி இருக்கிறபோது இந்த ஏரோநாட்டிக்ஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது மனிதனுடைய வளர்ச்சிக்கு என்று. ஸோ அவங்கள்ட்ட நான் சொன்னேன், ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் எழுதினுவாங்க. காஞ்சி பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, விமானம் என்பது மனித வளர்ச்சிக்கு, இந்த வரலாற்றுக்கு தேவையில்லாத ஒன்று என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன ஒரு பாயிண்ட் எழுதினுவாங்கன்னு போட்டோம்னா, திருப்பி ஒன்றே ஒன்று தான், சீக்கிரமாக போயிடலாம், சரக்கு ஏற்றிட்டு போகலாம், வியாபாரம் அதிகமாகும், பணம் சம்பாதிக்கலாம், அப்புறம் வந்து ஒவ்வொரு நாடும் இணையலாம், நாட்டு தலைவர்கள் சீக்கிரமாக போகலாம். அது கூட இப்போ பொய்யாகி விட்டது. இப்போ கொரோனா வந்ததுனால யாரும் ஃப்ளைட்டில் போகாமல் ஆன்லைன்லேயே தலைவர்கள்லாம் சந்திச்சுட்டாங்க. எல்லாம் கெட்டு போச்சு. அது ஒரு தலைவர் இன்னொரு நாட்டுக்கு இப்போ விமானத்தில் தான் போக வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. இப்போது ஆன்லைன்லேயே ஜூம்லேயே மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ விமானம் என்பது முக்கியம் இல்லை. எப்படி பார்த்தாலும் இந்த விமானத்தினால் மனித நேயத்துக்கு ஆபத்து என்று காஞ்சி பெரியவர் சொல்கிறார். முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, போஜராஜன் அப்போ ஏன் அதை கண்டுபிடித்தான்னு கேட்டாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார், அந்த காலத்தில் இந்த ஏர்க்ராஃப்ட் புஷ்ப விமானம் என்பது அந்த காலத்திலே கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன்
சீத்தையை தூக்கின்னு போனது அந்த ஏர்க்ராஃப்டில் தானே, புஷ்ப விமானத்தினால. ஸோ விமானம் என்பதே வந்து இந்த கண்டுபிடிப்பு என்பதே ஒரு ஆபத்தான கண்டுபிடிப்பு தான் மனித இனத்துக்கு என்று காஞ்சி பெரியவர் சொல்கிறார். இப்போ உலக நாகரிகத்தில் காஞ்சி பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா வந்து ஒரு ஆன்மீக நாடு. இந்த நாட்டுக்கு தேவையெல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவை நோக்கி வருவதற்கு காரணமே நமது ஆன்மீகம்தான். நான் மதம் என்று சொல்லவில்லை, ஆன்மீகம் என்று சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு கார் டிரைவர் அவன் சொல்கிறான், சார் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் ஏன் தெரியுமா இந்தியாவுக்கு வராங்க? கோவில் பார்க்குறதுக்கு வராங்க சார், இது தவிர வேறு என்ன இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறான். கோவிலை பார்ப்பதற்காக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறான். நமக்கு இருக்கிற சொத்தே இந்த ஆன்மீகம்தான். ஸோ இந்த ஆன்மீகம் தான் நமக்கு முக்கியமே தவிர மற்ற டெக்னாலஜி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே சவத்துக்கு போட்ட மாலை என்று ஆணித்தனமாக சொல்கிறார் காஞ்சி பெரியவர். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின போது அவர் கொடுத்த அதனை ஏற்கனவே நம்ம குரு சேனலில் போட்டிருக்கோம். அதில் தெளிவாக சொல்கிறார், இந்தியாவுக்கு தேவை ஆன்மீகம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. ஆன்மீகம்னா நீங்கள் மதத்தோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. அது மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஒரு மனிதன் வாழ்ந்தவுடன் அவன் 4 ஸ்டேஜாக வாழக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் தான் அந்த ஃபிலாசபி இருந்தது. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்ங்கிற 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் வந்து இந்தியா மட்டும்தான் உலக கொடுத்த கொடை. வெளிநாட்டவர்களுக்கு இந்த சிஸ்டம் தான் இப்போ விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒன்று தான் வழி. மனிதனாக பிறந்த பிறகு இந்த 4 ஸ்டேஜில் போனால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது மேல்நாட்டு உபகரணங்கள் லைக் ஃப்ளைட், பிளேன் இதெல்லாமே தேவையில்லாத ஒன்று என்று சொல்கிறார். இப்போ ஃப்ளைட் இல்லாமல் இருக்க முடியாதுங்க, பிளேன் இல்லாமல் இருக்க முடியாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த ஆர்குமெண்ட் அது இல்லை. என்ன ஆர்குமெண்ட் கேட்டிங்கன்னா, காஞ்சி பெரியவர் சொல்கிறார் வந்து மேல்நாட்டு மோகம், மேல்நாட்டு டெக்னாலஜி எந்த விதத்திலையும் மனிதனுக்கு நல்லதே விளைவிக்கப் போவதில்லை என்று அவர் சொல்கிறார். நிச்சயமாக டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இல் கண்ட்ரோல் த மேன்கைண்ட்ங்கிறது இப்போ வந்து விட்டது. கம்ப்யூட்டர் தவறான செய்திகளை கொடுக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. ஜிபிஎஸ் தவறான செய்திகளை கொடுத்து விட்டு உங்களை வேற எங்கேயோ கொண்டு விடக்கூடிய காலகட்டம் வந்தாகிவிட்டது இப்போது. ஆகவே காஞ்சி பெரியவர் திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்தியா வந்து ஆன்மீக பூமி, அதை எவ்வளவு பாதுகாக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள பாதுகாக்கலாம்னு சொன்னார். ஆகவே குரு வியூவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுங்களேன். ஏரோப்ளைன் இருக்கிறதுனால மனித இனத்துக்கு எவ்வளவு நன்மைன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. அதை நாங்கள் நிச்சயமாக பார்க்குறோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.